ரயில்வே தட்கல் டிக்கெட் முன்பதிவில் ஏற்படும் மோசடிகளை தவிர்க்கும் வகையில் ஆதார் எண் சரிபார்ப்பு மற்றும் ஓடிபி அடிப்படையில் புக் செய்யும் வகையில் ஐஆர்சிடிசி இணையதளத்தில் மாற்றம் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. போலி ஐஆர்சிடிசி கணக்குகள் உதவியோடு டிக்கெட் முன்பதிவு செய்ய தானியங்கி கருவிகளை பயன்படுத்துவது அதிகரித்துள்ள நிலையில் 24 மில்லியன் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆதார் சரிபார்க்கப்பட்ட கணக்குகள் மட்டுமே ஆன்லைன் தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய அனுமதிக்கப்படும். முன்பதிவு செய்வதற்கு ஆதார் அடிப்படையிலான ஓடிபி அங்கீகாரமும் தேவைப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் சரிபார்ப்புக்கு பிறகு முறைகேடுகளை கட்டுப்படுத்த கவுண்டர் அடிப்படையிலான தட்கல் டிக்கெட்டுகளையும் முன்பதிவு செய்யலாம் என்று ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்தியாவுக்கு ரஃபேல் போர் விமானங்களை தயாரித்து கொடுத்து வரும் பிரான்சின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் இந்தியாவின் டாடா அட்வான்ஸ்ட் சிஸ்டம்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து ரஃபேல் போர் விமானங்களின் முக்கிய பாகத்தை தயாரித்து கொடுக்க உள்ளது. ரஃபேல் போர் விமானத்தின் ஃபியூசலேஜ் என்ற உடல் பாகம் இந்தியாவில் தயாரிக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக பிரான்சின் டசால்ட் ஏவியேஷன் மற்றும் இந்தியாவின் டாடா நிறுவனங்களுக்கு இடையே 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. அதன்படி முதல் முறையாக டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் ரஃபேல் போர் விமானத்தின் பாகங்களை பிரான்சிற்கு வெளியே தயாரித்து கொடுக்க உள்ளது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.